அத கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா கோமதி? விஷயம் கேள்விப்பட்டுதான் வந்திருக்காங்கன்னு பார்த்தாலே தெரியுதே. அம்மா, துளசி நேத்துல இருந்து காணோம்னு செய்தி தெரிஞ்சு பதறி போய் வந்திருக்கோம். நீங்க என்னம்மா இப்படி பேசுறீங்க? வேற எப்படிங்க பேசணும்? உங்க பொண்ணு மட்டுமே காணாம போயிருந்தா நாங்களும் பதறி இருப்போம். ஆனா அவ இந்த வீட்ல வேலை செய்யற வேலைக்காரனை இழுத்துட்டுல ஓடி இருக்கா. ஐயோ, என் பொண்ண பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. நீங்க என்ன பேசினாலும் அதை கேட்டு சும்மா இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி நாக்கு மேல பல்ல போட்டு அநியாயமா பேசாதீங்க. உங்க நாக்கெல்லாம் அழுகி போயிடும். என்ன என்ன சொன்ன? அம்மாவோட நாக்கு அழுகி போகுமா? உங்க பொண்ணு சின்ன தம்பியும் என்னெல்லாம் கூத்தடிச்சாங்கன்னு உங்க பொண்ணு படிச்ச காலேஜ்ல போய் கேளுங்க. வண்டி வண்டியா சொல்லுவாங்க. அப்ப தெரியும் உங்க பொண்ணோட லட்சணம். நல்ல கேளுடி. பொண்ண ஒழுங்கா வளர்க்கறதுக்கு துப்பு இல்ல, வந்துட்டாங்க பெருசா சாபம் கொடுக்கறதுக்கு. ஏமா கோமதி, நீ எதுக்கு இவங்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்க? அவங்க என்னமா பண்ணுவாங்க? அவங்க ஆரம்பத்திலேயே அவங்க பொண்ண அவங்களோட அழைச்சிட்டு போலான்னு தான் பார்த்தாங்க. நம்ம நாச்சியார் அண்ணி தான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா பேசிட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணு அவ வாழ்க்கைய காப்பாத்திக்க யோசிச்சு ஏதோ அதுக்கு தெரிஞ்ச வழியில போயிருச்சு. அந்த பொண்ணு நல்லா இருந்தா சரிதானே? அட விடுமா, இதை போய் பெருசா பேசி. ஐயா, என்னங்க ஐயா, இவங்க தான் என் பொண்ணை பத்தி தப்பா சொல்றாங்கன்னா அதுதான் உண்மைங்கிற மாதிரி நீங்களும் பேசுறீங்க. என் பொண்ணு அப்படியெல்லாம் தப்பா போற பொண்ணு இல்லைங்க ஐயா. என்ன தப்பு பண்ற பிள்ளைங்கன்னு தனியாவா வந்து பிறப்பாங்க? எல்லாம் சூழ்நிலை தானே காரணம். ஏன் மச்சான் அதைத்தானே சொல்லிட்டு இருக்கிறாரு. அது புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்க வாழ்வாள்னு கத்திட்டு இருக்கிறீங்க. அதானே? அதெல்லாம் அவங்களுக்கு புரியாம ஒண்ணு இருக்காதுங்க. அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி மேக்கரிச்சு பேசுறதுதான். இவங்க இப்ப வந்து அவங்க பொண்ணு பண்ண தப்ப அப்படியே பட்டு போட்டு மூடிட்டா ஊருக்கே உண்மை தெரியாம போயிடுமா? பூனை கண்ணை மூடிட்டா பூலோகமே இருண்டுருங்கிற நினைப்புதான். கோமதி, எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்க? சம்பந்தி, நீங்க எப்ப வந்தீங்க? வாங்க உள்ள வாங்க. ஏன் செண்பகம், வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள கூப்பிட்டு காப்பி தண்ணி குடுக்கலாம்ல? என்ன இப்ப இவங்கள வரவேத்து நடு வீட்டுல உட்கார வச்சு உறவாடுற நிலைமையிலயா நாம இருக்கோம்? வெளியில தலை காட்ட முடியாத மாதிரி ஒரு வேலைய இவங்க பொண்ணு பண்ணிட்டு போயிருக்கா. நம்ம குடும்ப மானத்தையே காத்துல பறக்க விட்டுட்டாளேன்னு நாங்கெல்லாம் கொதிச்சு போயிருக்கோம். ஆனா நீங்க இன்னும் உறவு கொண்டாடிக்கிட்டே இருக்கீங்க. என்ன இன்னுமா இவங்க உங்களுக்கு சம்மந்தி? இத பாருங்க, அதெல்லாம் முந்தா நாளே முடிஞ்சு போச்சு. இப்ப அவ அந்த சின்ன தம்பியோட எங்க போய் என்ன பண்ணி என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? என்ன அம்சி வந்துட்டா? தெரியலையே. அம்மாடி துளசி. துளசி அம்மா, துளசி எங்கடி போயிருந்த நீ? இவங்க உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்கடி. அம்மா துளசி,
என் ஊர்ல வந்து என்ன பார்த்துட்டு 2 பேரும் உடனே கிளம்பி போனீங்க. அப்புறம் எங்கம்மா போனீங்க? உங்களை காணோம்னதும் உசுர கையில பிடிச்சுக்கிட்டு ஓடி வந்தா இவங்க எல்லாம் ஆளாளுக்கு இட்டு கட்டி பேசுறாங்கம்மா. என்னது இட்டு கட்டி பேசுறோமா? சைக்கிள்ல போனவங்க கார்ல வராங்க. ஏழு. இத பார்த்துமா உங்களுக்கு சந்தேகம் வரல? பாருமா. சுடம்பி கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன். சின்ன தம்பி சொல்லாம கொள்ளாம எங்கடா போன? போன் அடிச்சாலும் எடுக்கல. இப்ப பாரு தேவையில்லாம ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நீ இடம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. என்னதான்டா நடந்துச்சு? பெரியய்யா. சின்ன தம்பி நீங்க இருங்க, நான் சொல்றேன். என்ன நடந்துச்சுன்னா துளசி வந்துட்டியா? துளசி சின்ன தம்பி அம்மா வந்துட்டியாடா? நான் இப்பதான் கோயிலுக்கு போய் என் பிள்ளைங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன்னு வேண்டிக்கிட்டு வந்தேன். 2 பேரும் வந்து நிக்கிறீங்க. கருப்பசாமி நன்றியா. வாங்க சம்பந்தி, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தோம். என்னக்கா எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க பாட்டுக்க ரொம்ப சாவகாசமா வந்து நலம் விசாரிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா நீ நேத்து காலையில வீட்டை விட்டு போனவ இன்னைக்கு காலையில தான் வந்திருக்கா. கூட ஒரு வயசு பையலும் சேர்ந்து போயிருக்கான். அத பத்தி என்ன ஏதுன்னு கேட்கணும்னு தோணலையா உங்களுக்கு? என்னமோ கோயிலுக்கு போன வேண்டிக்கிட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நடந்துச்சுன்னு நான் விசாரிக்கிறேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் என் பிள்ளைங்களை பார்த்ததும் அப்பாடான்னு நிம்மதியா ஆகி நான் நிதானமா பேசிக்கிட்டு இருக்கேன். சரி துளசி, நீ முதல்ல உள்ள வா. சமந்தி நீங்களும் வாங்க. ஒரு நிமிஷம் அத்தை, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். அதெல்லாம் நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். நீ பத்திரமா வந்துட்ட இல்ல, எனக்கு அதுவே போதும். நீ வாமா. இருங்க அத்தை, நான் இப்பவே எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறேன். இல்லனா தேவையில்லாம ஆளாளுக்கு பேசிட்டு இருக்க இடம் கொடுக்கற மாதிரி ஆயிடும். மாமாவே இப்ப அத சொல்லிதான் என்ன நடந்துச்சுன்னு கேட்டாரு. நான் சொல்லிடுறேன். அபிராமி சொல்லிட்டோம், நீ சொல்லுமா. அத்தை, நேத்து எங்க அப்பாக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ என்னாச்சு சம்பந்தி? நான் ராத்திரி போன் பண்ணப்ப கூட நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையே. 4-5 ஸ்கூல் பயலுங்க வண்டியில வந்து மோதிட்டாங்கம்மா. கீழே விழுந்துட்டேன். சின்ன அடிதான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா அத்தை, என் தங்கச்சி போன் பண்ணி அழுதுகிட்டே விஷயத்த சொன்னா. நான் பதறி போய் உடனே கிளம்பினேன். அப்போ உங்க நம்பருக்கும் மாமா நம்பருக்கும் கால் ட்ரை பண்ணேன். 2 பேருக்குமே போகல அத்தை. ஆமாமா, அப்போ நான் தான் அம்மாட்ட வந்து சொல்லிக்கலான்னு சொல்லி சின்னம்மாவை உலையூருக்கு அழைச்சிட்டு போனேன். ஏண்டா நாச்சியார் அக்கட்ட சொல்லிட்டு போக முடியல? பரவாயில்ல, நாங்கெல்லாம் வீட்ல தானே இருந்தோம். எங்க கிட்ட சொல்லிட்டு போனா என்ன? அது வந்துமா, சின்னம்மா ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. அந்த அவசரத்துல புரியாம. உனக்கு புரியாது, ஏன்னா நீ சின்ன குழந்தை பாரு. பேர்ல சின்ன தம்பி இருக்கிறதுனால நீ சின்ன குழந்தை, உனக்கு வாயில விரல் வச்சாலும் கடிக்க தெரியாது. மாப்பிள்ள என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. புருஷனும் பொண்டாட்டி என் வாயை மூடுறதுலயே குறியா இருங்க. குடும்பம் உருப்பிட்டோம்.